نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்கின்ற தலைப்பின் கீழ் ஜனாசா, ஒரு மனிதனுடைய இறுதி கடமைகளில் இறந்து போனவருக்காக வேண்டி உயிரோடு இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர் மீது என்ன கடமையானது என்பதை தொடர்ந்து இந்த சுபுவினுடைய பயானிலே நாம் பார்த்தோம். அது இரண்டாவது விஷயம். இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிற்கு இது அவர் மீது கடமையாக மாறுது. எப்போது அவர் ஒப்புக்கொள்கிறாரோ அப்போது இது கடமையா மாறுது. ஜனாசா என்பது ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னாலே அதை அந்த இறந்து போன ஒரு முஸ்லீமுக்காக வேண்டி உயிரோடு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், சொந்தக்காரவங்க, நண்பர்கள், தெரிந்தவர்கள், பழக்கமானவங்க, அவங்க மேல என்னென்ன கடமை இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போன்று இப்ப இந்த இரண்டாவது விஷயத்துல இதை நாம் ஒப்புக்கொண்டால், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்துல ஒப்புக்கொண்டால் அதை நிறைவேற்றுவது கடமை. அப்ப அத்தகைய ரெண்டு செய்தியை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. அதுல அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அல்லாஹ் சொல்றான், எவர் தான் ஒப்புக்கொண்ட அமானிதத்தையும் தான் கொடுத்த வாக்குறுதியையும் பேணி கொள்கிறாரோ அவர்கள்தான் முஃமின்கள் என்பதாக 23வது அத்தியாயம் 8வது வசனங்களில் 70வது அத்தியாயம் 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அமானிதத்தையும் வாக்குறுதியையும் நிச்சயமாக ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமான சகோதரர் நிறைவேற்றியே ஆகணும். அமானிதத்தை ஒருத்தர் நாம ஒப்புக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய பொருளை பாதுகாக்கிறேன் அல்லது அவர் காசை வச்சிருக்கிறேன், அவர் ஏதோ நம்மள்ட்ட கொடுக்குறார், என்கிட்ட பணம் இருக்கு, என் பணத்தை நீங்க வைங்கன்னு சொல்லி கொடுக்குறார். விருப்பப்பட்டா அதை வாங்கலாம், நம்மளால பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதை வாங்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அதை நம்ம தவிர்த்துக்கிறது நல்ல பிரச்சனை இல்லை. ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்குறாரு, இதை வைங்க அப்படிங்கிறாரு, பணமாவே இருக்குது, இல்ல இதை வாங்கி என்னால என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாதுன்னு சொன்னா அதை வாங்கக்கூடாது, முடியும்னு சொன்னா அதை வாங்கணும். அப்படி வாங்கிட்டு அது அமானிதம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ₹1 கூட செலவு செய்யக்கூடாது. அவர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வைக்கிறாரு, எப்ப வேணாலும் அவர் வாங்குறேன்னு சொல்லி கொடுத்து வைக்கிறார். அப்போ சரி, இவர் தான் எப்போ வாங்குறார பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுல செலவு கூட செய்யக்கூடாது. அமானிதம் என்பதை பாதுகாப்பாக இருக்கணும். அவர் அதை நம்மிடத்தில் யார் கொடுத்தார்களோ அவங்கள்ட்ட அதை திருப்பி ஒப்படைக்கணும். இது ஒரு முஸ்லிமின் மீது கடமை என்பதாகவே நம்ம அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். அந்த மாதிரி நடந்துகிட்டாதான் அவர் உண்மையான முஃமின் என்பதாக அல்லாஹ் பேர் சொல்றான். அப்போ அந்த அமானிதத்திலையும் அதே போன்று நாம ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். ஒரு வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த நிலையிலையுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருந்துடக்கூடாது. இந்த ரெண்டுமே ஒருவரிடத்தில் அமானிதத்தை ஒப்புக்கொண்டால் அதை நிறைவேற்றுவது கடமை, ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அதை நிறைவேற்றுவது நமக்கு கடமையாக மாறும். ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரா இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு மாற்று சகோதரரா இருக்கட்டும், யாருக்கிட்ட சக மனிதர்களிடத்துல ஒரு வாக்குறுதியை நாம கொடுத்தாலோ நம்ம அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே அமானிதத்தை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள். அவங்க சின்ன வயசுலேயே அமானிதமான பொருள்களை பாதுகாப்பாங்க. அதே போன்று யார் அவர்களிடத்துல கொடுத்தாங்களோ அந்த உரியவர்களிடத்துல அதை அப்படியே ஒப்படைப்பாங்க. இப்ப அது அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, அதனாலதான் அவங்களுக்கு அல் அமீன், நம்பிக்கையாளர் என்பதாக மக்கள் பேர் வச்சாங்க. இது முஸ்லிம்களா சேர்ந்து அல் அமீன் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேர் வைக்கல. முஸ்லிம்கள்லாம் அங்க இருக்க எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து அல் அமீன் அப்படின்னு பேர் வைக்கல. எல்லா ஒட்டுமொத்த மக்களுமே, முஸ்லிமானவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், யூதர்கள், அப்பொழுது இருந்த யூதர்கள் எல்லாமே சேர்ந்து வச்ச பேர். இது ஒட்டுமொத்த மக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல் அமீன், உண்மையாளர் என்பதாக பேர் வச்சாங்க. எப்போ? பெருமானாருடைய சிறு வயதிலேயே. அதுக்கு என்ன காரணம்னா அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர்களா இருந்தாங்க.
யாருடைய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே திருப்பி ஒப்படைக்கக்கூடியவர்களாக, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவங்க இருந்த காரணத்தினாலேயே அவங்களுக்கு அல்லமீன் என்பதாக பெயர் வந்துச்சு. பணம் பொருள் அதை திருப்பி ஒப்படைப்பதும், அதே போன்று வியாபாரங்களில அமானிதத்தை நாம் சரியாக பாதுகாப்பதும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நம்பிக்கையும் உண்மையும் உள்ள ஒரு தொழில் செய்யக்கூடிய வியாபாரி, நம்பிக்கையும் உண்மையும் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி அந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் உண்மையோடும் தன்னுடைய வியாபாரத்தை அவர் மேற்கொண்டால், மஅன் நபியின வ சித்தீகீன வ ஷுஹதாய், நாளை வறுமை நாளையில நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிரை தியாகம் செய்து மரணித்தவர்களோடு அல்லாஹ் இந்த வியாபாரியை சேர்த்து வைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ வியாபாரத்திலையும் அமானிதம் இருக்குது, வியாபாரத்திலையும் நம்பிக்கை இருக்குது, வியாபாரத்திலையும் உண்மை இருக்குது. ஆனா இந்த அமானிதத்தையும் இந்த உண்மையையும் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்துல சரியான முறையில பயன்படுத்தணும் பின்பற்றி நடக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இன்னைக்கு எத்தனையோ வியாபாரிகளை பார்க்கிறோம், சொல்லுவாங்க, பாய் உண்மையெல்லாம் சொன்னா வியாபாரம் பண்ண முடியாதுங்க, என்ன இப்படி வியாபாரம் பண்றீங்கன்னு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வியாபாரி என்ன சொல்லுவார், ரொம்ப சாதாரணமா சொல்லுவார். வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி சாதாரணமாக சொல்லுவாரு, உண்மையெல்லாம் சொன்னா இங்க சம்பாதிக்க முடியாது, வியாபாரத்தை இப்படிதான் பண்ணி ஆகணும், வியாபாரத்துல சில நுணுக்கங்களை இப்படிதான் செஞ்சாகணும் என்பதாக சொல்வதை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபாரம் என்ன, ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளை நாம 2 ரூபாய்க்கு வாங்குறோம், அசல் அந்த பொருளுடைய அசல் 2 ரூபானா அதுல இருந்து மேல ஒரு 2 சேர்த்து வச்சுக்கலாம், மேல ஒரு 2 சேர்த்து வைக்கலாம், 4 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம். நீ 2 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 20 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணா நீ மோசமான வியாபாரி. அப்போ இதுதான் வியாபாரம், இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வியாபாரம். 2க்கு வாங்கி 4க்கு விற்பனை செய்வது ஹலால், 2க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யறது ஹராம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய வியாபாரத்தில் நேர்மையாகவும் தன்னுடைய வியாபாரத்தில் உண்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி நாளை மறுமை நாளையில மஅன் நபியின, நபிமார்களோடு, சித்தீகீன, உண்மையாளர்களோடு, வஷுஹதாயி, ஷஹீதான உயிர் தியாகிகளோடு எழுப்பப்படுவார். அப்ப இவங்க கூட எழுப்பப்படக்கூடிய அந்தஸ்து வேணும்னா வியாபாரத்திலும் உண்மையையும் வாக்குறுதியையும் அமானிதத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த அமானிதத்துல முதல் வகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அமானிதம்னா என்ன, அதனுடைய முதல் வகையை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒருத்தர் நம்மள்ட்ட வர்றாரு, ஒரு செய்தியை சொல்றதுக்கு வர்றாரு, அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி அவர் அங்க இன்னும் திரும்பி பார்க்கிறாரு, சைட்ல பாக்குறாரு, பின்னாடி பாக்குறாரு, அவரை சுத்தி பாக்குறாரு, பார்த்துட்டு ஒரு செய்தியை நம்மள்ட்ட சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப இதை கேட்டவருடைய நிலைமை என்ன, அவர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து நேரடியா ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வந்தவர் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்துட்டு ஒரு செய்தியை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதான் அமானிதம். ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லி வரும்போது அங்க இங்க திரும்பி பார்த்து சொன்னார்னா அவர் யாருக்கும் அது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார், அவர் சொல்லக்கூடிய செய்தியை யாரும் கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறார், அதனாலதான் அவர் அங்கங்க திரும்பி பார்த்து சொல்றார். அதனால அது அமானிதம், அதை என்ன செய்யாதீங்க, நீங்க வெளிப்படுத்தாதீங்க. அமானிதங்கள் மீறப்பட்டால், அமானிதங்கள் மறுக்கப்பட்டால், அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போன்றுதான் வாக்குறுதியும் அமானிதம். ஒருத்தட்ட நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினானவர்கள் மீது கடமை, அவருடைய பண்பு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனாலதான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நிலையில நீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, கோபமா இருக்கக்கூடிய நிலையில எந்த முடிவையும் எடுக்காதீங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுவது நிச்சயமாக ஒரு பெரும் கொண்ட ஒரு கடமை. சும்மா ஏதாச்சும் ஒண்ண சொல்றது, அதை அப்படியே செயல்படுத்துறதே இல்லை, அதை அப்படியே விட்டுறது. எவ்வளவு பேரை பார்க்கிறோம், எதையா ஒண்ண சொல்றது ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய பழக்கம் இல்லை. சொல்லப்பட்டவர் வந்து கேட்கிறாரு, அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னையே என்ன ஆச்சுன்னு சொல்லி, ஏன் இதெல்லாமா நீ நம்புவ, நான் ஏதோ அந்த நேரத்துல ஒரு ஜாலிக்காண்டி சொல்லிட்டு வந்தேன், நான் விளையாட்டுக்காண்டி சொன்னேன், இல்ல அன்னைக்கு ஒரு மூடுல சொல்லிட்டேன்,
இன்னைக்கு அதை நான் செய்யணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். இது சாதாரணமாக நடைபெறுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாக்குறுதியில் நீங்க என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க. ஏன்னு சொன்னா எவன் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பெயர் நயவஞ்சகன் என்பதாக அல்லாஹ் பெயர் சொல்றான். அவருக்கு முனாஃபிக், நயவஞ்சகன் என்பதாக அல்லாஹ் பெயர் சொல்றான். அப்போ அமானிதமும், ஒப்புக்கொண்ட அமானிதமும் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றுவதை நம் மீது கடமையாக மாறுது. எப்ப அமானிதத்தை ஒப்புக்கொண்டோமோ அதை அப்படியே நிறைவேற்றுவது கடமை. எப்போ ஒருத்தவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டோமோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது முஸ்லிம்கள் மீது கடமை என்பதாக பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 3 அடையாளத்தை சொல்றாங்க. பேசினால் பொய் பேசக்கூடியவன், வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றாமல் அதுக்கு மாறு செய்யக்கூடியவன், நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்பவன், இவர்கள் தான் நயவஞ்சகர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், புகாரில 2682வது ஹதீஸாக இது இடம்பெறுது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா